ரோமருக்கு எழுதின நிருபத்தின் கடைசி அதிகாரம் பல பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். I think that most of you remember the last chapter of the book of Romans. அந்த கடைசி அதிகாரத்தில் பவுல் ஒவ்வொருவரையாக கூப்பிட்டு தன்னுடைய அன்பையும் விசாரிப்பையும் அக்கறையும் சொல்கிற ஒரு நேரடி செயல்முறையை இன்னைக்கு இந்த சபையில் பார்த்ததுக்காக நான் ஆண்டவரை நன்றியோடு துதிக்கிறேன். I praise God for the concerned praises and acknowledgement of each of the people like us, how Paul did in the chapter of Romans, the last chapter of Romans. I saw that in the church and I praise God for the same. மேய்ப்பன் தன் ஆடுகளின் மேல் கொண்டிருக்கிற அக்கறையை அடையாளப்படுத்துகிற ஒரு அற்புதமான அதிகாரம். அந்த அதிகாரத்தின் செயல்முறையை இன்னைக்கு நான் பார்த்ததுக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி சொல்கிறேன். A shepherd should be a person of concern over his sheep, and I saw that literally today in the church and I praise God for the same. 8/8/2026 3/8 வர இந்த நாள் என்னால் மறக்க முடியாத ஒரு நாள். 8/8/2026 I could see like 2 8s coming in that particular date. I cannot forget. 186 வருட பழமையான இந்த ஆலயத்தில் உங்க முன்னாடி நிற்கிற ஒரு பாக்கியத்தை என் தேவன் கொடுத்ததற்காக நான் அவரை நன்றியோடு துதிக்கிறேன். I praise God for the opportunity that he has given for me to come and stand before you in a church which is 186 years old. ஆயிரக்கணக்கான மைல் தொலைவிலிருந்து இதோ இந்த நயகராவில் இப்படியான ஒரு தருணத்தை என் வாழ்க்கையில் அவர் தந்ததற்காக அவரை மகிமைப்படுத்துகிறேன். I praise God for the opportunity that he has given in my life, helping me to travel thousands of miles across and then coming here to Niagara and preaching here. டேவிட்டுக்காக அன்பான உங்கள் போதகர் டேவிட்டுக்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இப்படியான போதகர்களின் தேவை இந்த நாட்களில் மிக அவசியம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I thank God for your pastor and I believe that we need such pastors today. நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். Let's close our eyes and seek the face of the Lord. பரிசுத்தமான அன்பின் ஆண்டவரே, oh dear loving Father, எங்கள் வாழ்வின் எல்லா நன்மைகளுக்கும் ஊற்றுக்காரனராய் இருப்பவரே, the source of all goodness in our lives, இந்த சாயங்கால வேளையில நாங்கள் சபையாக கூடி உம்மை நோக்கி பார்க்க உங்க வசனத்தை தியானிக்க கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. We have gathered here to seek your face and to learn from your word of God. பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னம் இந்த ஆலயம் எங்கும் நிரம்பி இருக்க வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். Let the presence of your Holy Spirit shall be filled all through this church. ஆவியானவர் இதயங்களை திறக்கட்டும் ஆண்டவரே. Let the Holy Spirit open our hearts. பேசுகிற அடியேனை என் கர்த்தர் மறைத்துக் கொள்வீராக. God hide myself. நீர் மகிமைப்படுவதல்லாமல் வேறில்லை சுவாமி. யோவான் ஸ்நானன் சொன்ன விதமாக நீர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் ஆண்டவரே. Just like Baptist said, Lord you increase and let me decrease. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே உம் பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் அன்பின் தகப்பனே. I ask all of these things in the name of our Lord Jesus. Amen. ஆமென் ஆமென். அன்பானவர்களே, இந்த மாலை நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்திலே உங்கள் அனைவரையும் நான் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. உங்களுடைய சாயங்கால நேரமானாலும் புன்னகை மாறாத உங்கள் எல்லாருடைய முகங்களை பார்க்க கர்த்தர் கொடுத்தது எனக்கு ஒரு கிருபைன்னு நான் நம்புகிறேன். Even though it is a late evening, I am so glad to see all your smiling faces. ஒரு 40 நிமிஷம் ஆனாலும் இந்த புன்னகை அப்படியே இருக்கணும்னு சொல்லி கடவுளை நான் வேண்டிக்கிறேன். I pray that this smile will stay for next 40 minutes. பேசுகிறவர்களுக்கு அவர்கள் பார்க்கிற முகங்கள் தான் அளவுகோல். For those who preach, it is the yardstick is the people who the smiling faces of the people whom they see. இப்படி பார்த்த கண் இப்படின்னு போயிட்டா நிறுத்தணும்னு அர்த்தம். The eyes that sees like this, if it goes down, then it means like it should the sermon should be stopped. கடவுள் கிருபை செய்வாராக. உங்கள் கண்கள் என்னையே பார்த்திருக்க, நான் சொல்லுகிற வசனத்தையே கவனித்திருக்க தேவன் பெரிய இரக்கங்களை தருவாராக. May God help you to fix your eyes upon me and to hear from the word of God that I speak. இன்றைக்கு நாம் ஒரு வித்தியாசமான அற்புதத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம். Today we are going to learn about a peculiar miracle. மார்க் 8ஆம் அதிகாரம், Mark chapter 8, 26 32 வசனங்கள், 6 வசனங்கள். verse 26 through 32. பெத்சாயிதாவிலே ஆண்டவர் செய்த ஒரு அற்புதத்தை அந்த வசனங்கள் நமக்கு சொல்லுது. These particular words speak about a miracle that God did in the city of Bethsaida. இந்த அற்புதத்தின் ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, very wonderful thing about this particular miracle is that இந்த அற்புதத்தை மார்க் மாத்திரம் தான் எழுதியிருக்கிறார். This miracle is recorded by Mark the apostle. இது ரொம்ப ஒரு விசேஷமான காரியம். This is a very important thing.
அது மாத்திரம் இல்ல, இந்த அற்புதத்தின் ஒரு விசேஷத்தை நம்ம பார்த்து அதை நம்முடைய வாழ்க்கையின் காரியங்களோடு ஒப்பிட்டு பார்க்க போகிறோம். We are going to relate the wonder of this particular miracle to our lives. ஆண்டவர் அற்புதங்களை செய்தவர் என்பதை வேதத்தின் வாயிலாக நம்ம நிறைய பார்த்திருக்கிறோம். We have learned from the word of God that God is a miracle working God. ஒரு நூற்றுவ தலைவன் தன் மகனுக்காக, தன் வேலையாளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க சொன்னபோது, அவருக்கு சுகமளிக்க கேட்டுக்கொண்டபோது, when a centurion prayed and pleaded God for him to pray for his daughter, ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்லும் என்றான். And he said, God, speak one word. ஆண்டவர் அவன் விசுவாசத்தை மெச்சி அப்படியே ஆகட்டும் என்றார். God also appreciated his faith and he said, let it be done in the same way. அவர் போகாமலேயே அவருடைய வார்த்தை குணமாக்கிற்று என்று பார்க்கிறோம். We see that without Jesus reaching his place, his word went and healed him. பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 12 வருடமாய் பெரும் பாடுபட்ட ஒரு ஸ்திரீ, அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலே நான் சுகமடைவேன் என்று விசுவாசித்தாள். A woman with issue for 12 years, she believed that if I will touch the hem of his garment, I will be healed. ஆண்டவரிடம் அவள் எதையும் சொல்லவில்லை. பின்பாக வந்திருந்த அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகமடைந்தாள். She did not speak anything to the Lord, but she just came and touched the hem of the garment. என்னை தொட்டது யார் என்று ஆண்டவர் கேட்டபோது அவர் பாதத்தில் விழுந்தாள். Jesus asked that question like, who touched me? படகில் போகிறார்கள். They are going in a boat. ஆர்ப்பரிக்கிற கடல். The sea is in a turmoil. சீறுகிற காற்று. The wind is blowing, raising so much. அந்த சத்தத்தை மீறி சீஷர்கள் அலறுகிறார்கள். On top of it, the disciples are shouting in fear. ஆண்டவரே, நாங்கள் மரிக்கிறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா என்று கத்துகிறார்கள். They are shouting like, God, are you not concerned that we are dying? தூங்கி எழுந்து வந்து நின்ற ஆண்டவர் அமைதலாயிரு என்றார். Immediately God from his sleep he woke up and said, be silent. ஆர்ப்பரிக்கிற கடல் அமைங்கி போயிற்று. Immediately the sea that was in turmoil came to a silence. தேவனுடைய வல்லமை ஒவ்வொரு அற்புதங்களிலும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்த்து கொண்டே வருகிறோம் வேதம் முழுக்க. Throughout the Bible we see the power of God revealed through the miracles that he did. அவர் சொன்ன மாத்திரத்திலே சகலமும் நடந்தது. காற்று கீழ்ப்படிந்தது, மனிதர்கள் கீழ்ப்படிந்தார்கள், ஆவிகள் விலகி ஓடி போனதை நாம் பார்க்கிறோம். The nature, the air, the water and the spirits, everything obeyed at the moment he spoke. ஆனால் இந்த அற்புதத்தை பாருங்கள். But watch this particular miracle. இந்த அற்புதத்தை புரிந்து கொள்ள நாம் அதன் பின்னணியத்தையும் கூட நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். We should understand the background in order to understand this particular miracle. இந்த அற்புதம் நம்ம லூக்கா 9:10 ஆண்டவர் யூதேயாவை விட்டு விலகி ஒரு இடத்திற்கு போகிறார். We see that in Luke chapter 9, God is leaving the city of Judea and he is moving to another place. அவர் பெத்சாயிதா என்ற இடத்திற்கு போகிறார். He is moving to a city called Bethsaida. பெத்சாயிதா யூதர்கள், அதாவது கலிலேயா இடத்திலிருந்து கலிலேயாவின் எல்லைகளில் இருக்கிற ஒரு இடம். So Bethsaida is in the boundaries of Galilee. பெத்சாயிதா என்கிற பெயர் நீங்க வேதத்தில் படிக்கிற அனைவருக்கும் புரிந்திருக்கும். Everyone who reads the Bible will understand the meaning of that particular word called Bethsaida. இதில் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். But I wanted to clarify one thing from this particular verse. 2 பெத்சாயிதாக்கள் வேதாகமத்தில் உண்டு. There are 2 Bethsaida in Bible. 5000 பேருக்கு உணவளித்த பிறகு அங்கிருந்து புறப்படுகிற பெத்சாயிதா ஒன்று. There is one Bethsaida where God leads to that particular place after feeding the 5,000. அந்த பெத்சாயிதாவை ஜூலியஸ் பெத்தாவியா என்று சொல்வார்கள். They also call that particular place as Julius Bethsaida. ஆனால் இந்த பெத்சாயிதா அந்த இடம் அல்ல. But this Bethsaida is not that particular place. இது தள்ளி, அதாவது ஏரோதின் ஆட்சி பொறுப்பிலிருந்து சற்றே விலகி இருந்த புறஜாதி மக்கள் இருந்த ஒரு இடம். But this place is little different, where it is away from the Jewish people and where there was all settlement was a heathen settlement. அந்த இடத்தில் வந்தபோது அநேகர் ஒரு பார்வையில்லாத ஒருவனை பிடித்துக்கொண்டு அவர் முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி அவருக்கு சுகமளிக்கும்படி வேண்டிக் கொள்கிறார்கள். And they came to Bethsaida and some people brought to him a blind man and begged him to touch him, to heal him. 26வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். In verse 26 we see, அவர் இதுவரை நடக்காத ஒரு காரியத்தை, இதுவரை அவர் செய்திராத ஒரு காரியத்தை செய்வதை நாம் பார்க்கிறோம். We see here he is performing certain thing but which he has not performed before. ஒரு வார்த்தையால் சுகமாக்கின தெய்வம், a God who healed with one simple word,
தன்னிடம் வந்து பணிந்து கொண்ட தொழுநோயாளியை எனக்கு சித்தமுண்டு சுத்தமாக என்று தொட்டு சுகம் தந்த தெய்வம், the God who healed the leper by touching him. நீங்க அந்த 6 வசனங்களையும் நாம் பெரும்பாலும் நம் வேதத்தை படிக்கும்போது அவசரமாக படித்து கடந்து போகிறோம். Many times we read these 6 verses in a haste and then we just move on. ஒருவேளை இன்றைக்கு நீங்க வீட்டிற்கு போவீர்கள் என்றால் அந்த 6 வசனத்தையும் தெளிவாக பார்த்தால் அவற்றில் ஒளிந்திருக்கிற மறைபொருள்கள் ஒருவேளை உங்களை பிரமிக்க வைக்கக்கூடும். Maybe today when you go home, if you will read carefully these 6 verses from 26 through 32, God will reveal the treasures behind these particular words. இந்த பார்வையற்றவனுக்கு சுகம் தர வேண்டும் என்று ஆண்டவரிடம் அவர்கள் அந்த மனிதனை கொண்டு வந்து நிறுத்தின போது, when these people brought that particular blind man and made him stand before Jesus, நம் ஆண்டவர் என்ன செய்தார் தெரியுமா? you know what did Jesus do? அவன் கரத்தை பிடித்து அந்த கிராமத்தை விட்டு வெளியே கொண்டு போனார். He held his hand and pulled him out of that particular village. ஒருவேளை ஆங்கிலத்தில் pulled என்று சொல்வதை விட அவனை கூட்டிக் கொண்டு போனார் என்று சொல்லலாம். pulled என்கிற வார்த்தை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதாக தோணுகிறது. ஆனால் அவன் கரத்தை பிடித்து அந்த எல்லையை விட்டு, கிராமத்து எல்லையை விட்டு வெளியே கொண்டு போனார். Maybe the word pulled is of a high intensity, but the right translation would be he held his hand and he took him out of the city, out of the village. ஒரு பெரிய கேள்வி. A big question here. அவனுக்கு பார்வை பெற வேண்டும் என்று எல்லோரும் விரும்பி கேட்டுக்கொண்டார்கள். Everyone wanted him to be healed and everyone wanted a sight for this particular man. ஆனால் அவர் அவனை தனியே அழைத்து கொண்டு போகிறார். But Jesus took him all alone. ஒருவேளை அந்த 3 சீஷர்களும் அவருடைய சீஷர்கள் கூட இருந்திருக்கலாம், ஆனால் ஊரார் யாரும் இல்லை. இதை கவனியுங்கள். Maybe the 3 disciples who were in the inner circle would have been there, but the people of the village were not with him. கிராமத்தின் எல்லையை விட்டு வெளியே போனார். They are moving out of the boundary of the village. ஏன் பெத்சாயிதாவிலே அவர் அற்புதத்தை துவங்கவில்லை? Why he did not begin his miracle in Bethsaida? யோசிச்சிருக்கீங்களா? Have you ever thought this way? இதற்கு ஒரு க்ளூ வேதாகமத்திலே இருக்கிறது. There is a clue for this particular mystery in the Bible as such. மத்தேயு 11:21 நீங்க பாத்தீங்கன்னா, Matthew chapter 11 and verse 21, ஆண்டவர் கொராசீனை சபிக்கிறார், பெத்சாயிதாவை சபிக்கிறார். Go to Bethsaida என்ற ஒரு வார்த்தை இருப்பதை நீங்க கவனிச்சிருக்கலாம். We can see that there is a word which says like woe to Chorazin and woe to Bethsaida. இந்த வார்த்தை நமக்கு பலவிதமான யுகங்களை யோசிக்க வைக்கிறது. This particular verse gives us a lot of insight and then makes us think in different angles. பெத்சாயிதாவை சபித்திருக்கிறார். God cursed Bethsaida. அங்கு अनेक அற்புதங்கள் நடந்தும் பலரும் அதை விசுவாசிக்கவில்லை. God performed a lot of miracles but no one did place their faith there. ஆனால் அதே பெத்சாயிதாவிலே ஒரு அற்புதத்தை நிகழ்த்த சொல்லி அந்த மக்கள் நிற்கிறார்கள். But in that same Bethsaida there are a lot of people who came and begged to heal this blind man. 11:21 சபித்த பெத்சாயிதா மக்கள் தான். அப்போ அவர் ஏன் வெளியே கூட்டிட்டு போறாரு? But why is he taking them out of Bethsaida? ஆச்சரியம். That's really wonderful. அடுத்த ஒரு காரியம், இன்னும் பெரிய விஷயம். அவன் கண்களில் உமிழ்ந்து. We also see there is another thing where he spat on his eyes. ஆண்டவருடைய வார்த்தை சுகமாக்கிட்டு இல்லையா எத்தனையோ பேரை? Many were healed just by his word, right? ஆண்டவருடைய தொடலின் மூலமாக எவ்வளவு பேர் சுகம் பெற்றார்கள் இல்லையா? Many were healed by just his touch. முதல் தடவையாக ஆண்டவர் வேறு ஒரு செயலிலே இறங்குகிறார். For the first time God is taking a different step to spit on his eyes. சரி, இப்போ நீங்க உங்க மனசுடைய கற்பனைக்கு ஒரு காரியத்தை சொல்றேன். Let me put something for you to imagine. ஆண்டவர் அவன் கண்களில் உமிழ்ந்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை பார்க்கிறோம். We see that the verse that Jesus spat on his eyes. ஆண்டவர் நம்ம தமிழ்ல சொன்னா அவன் கண்களில், இன்னும் கொச்சையா சொல்ல போனா துப்பினார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தலாம். Maybe colloquially if you will say like God spat on his eyes or like I don't know. அப்போ நீங்க விஷுவலா ஒரு காரியத்தை நீங்க கற்பனை பண்ணிக்கிறது நல்லது. முதல்ல என்ன பண்ணார் ஆண்டவர்? அவன் கையை பிடித்து ஒருவேளை அந்த எல்லைக்கு கூட்டு போறாரு.
Just imagine this, God held his hand by his hand and he is taking him out of the city. அவர் வெளியே கொண்டு போய் விட்டாரு. பெத்சாயிதாவுடைய எல்லை விட்டு வெளியே வந்தாச்சு. Now he is taking him out of the boundary of Bethsaida. அவன் கண்களில் உமிழ்ந்தார். Now he is spitting him in his eyes. அப்போ அவர் உமிழ்ந்தப்போ அவன் அருகில் தான் இருந்திருக்க வேண்டும். அவன் தூரத்தில் இருக்கப்போ அந்த சின்ன பசங்க துப்புற மாதிரி அப்படி துப்பி இருக்க முடியாது. He would have surely not spat on his face like just how the small little ones will spit, but surely he should have been very near to him. அவன் அருகில் வந்து ஒருவேளை அவன் முகத்திற்கு நேராக ஒருவேளை ஒரு 6 சென்டிமீட்டர் அல்ல ஒரு 6 அடி தூரத்தில் நின்று துப்பி இருந்திருக்க வேண்டும். Maybe just imagine like he would have Jesus had come very near to him, at least at a distance of at least half a feet or 6 meter is that is the distance at which he should have spat on his face. பெத்சாயிதாக்காரர்கள் யாரும் இல்லை. There was no people of Bethsaida there. அப்போஸ்தலர் 4 பேர் முழிச்சிட்டு நின்னுட்டாங்க. Now the 4 apostles are just blinking. என்ன செய்றார் இவரு? What is he doing? துப்புறாரு. He is spitting on his eyes. அந்த மனிதனுக்கு இவர் துப்புறது தெரியுமா? Will that particular man know that if he is spitting? அவனுக்கு தெரியாது. கண்களில் அந்த பளிச்சின் அந்த எச்ச விழுந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு தெரிஞ்சிருக்க முடியும். He did not know that he was spitting. Only after he felt that he spit he would have realized. சீஷர்கள் முழிச்சிட்டு இருக்காங்க மறுபடி என்ன இவர் செய்றாருன்னு. Now the disciples are astonished. அந்த வார்த்தையை ஆண்டவர் என்ன வார்த்தை சொல்றாரு? இப்பொழுது உனக்கு ஏதாவது தெரிகிறதா அப்படின்னு கேட்கிறாரு. Now Jesus asked the question, do you see something? Do you see anything? சீஷர்களும் முழிக்கிறாங்க, அந்த ஆளும் முழிக்கிறாங்க. அப்போ now the disciple is astonished, that particular man is also blinking. அவன் கண்ணுல அந்த சலைவா பட்ட உடனே அவன் கண்ணில் இருக்கிற முதல் படலம் விலகினத போல. The moment Jesus spat on his eyes, it was like the first layer of his covering was removed. மனுஷர்களை மரங்களை நடப்பதை போல பார்க்கிறேன் அப்படின்னு சொல்றான். People but they look like trees walking. இது ஒரு குழப்பம்தான். Again this is a confusion. அவன் யாரு? ஒரு பார்வையற்றவன். Who is he? He is a blind man. அவனுக்கு மரங்கள் நடக்கிறது எப்படி தெரியும்? How does he know that trees are walking? How does he know about it? ஆனா அவன் சொல்லுவதிலிருந்து அவனுக்கு ஆரம்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இருந்து கண் போயிருந்திருக்கும் என்று பலர் யோசிக்கிறார்கள். Maybe like from what he says some speculate that maybe he would have had a sight before and now he lost his sight due to some problem. சீஷர்களுக்கு ஒண்ணும் புரியல. The disciples did not understand anything about this. அடுத்த ஆண்டவர் செய்யற காரியத்தை பாருங்க. See what God is doing the next. அவர் அவன் மேல் தன் கைகளை வைத்து Now Jesus laid his hand on his eyes. அவனை ஏறிட்டு பார்த்து and then now he looked at him. இப்பொழுது என்ன செய்கிறது என்று இப்பொழுது அடுத்து உனக்கு தெரிகிறதான்னு கேட்கிறாரு. Now he asked the question, do you see? அவன் சொல்கிறான் இப்பொழுது தெளிவாக பார்க்கிறேன் என்று. And now he says my sight is restored. ஆண்டவர் செய்த அற்புதம், ஒரே அற்புதத்துல, அதாவது 2 ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ண ஒரே அற்புதம் இதுதான். The only miracle out of all the miracles, this is the only miracle where God performed this miracle in 2 different steps. இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய சில செயல்பாடுகளை நம்ம பாருங்க. In between these 2 steps, just understand the different the process between these 2 particular steps. அவன் வறட்சி இப்படி நின்னுட்டு இருந்திருக்கலாம். Maybe he would have closed his eyes and then அவர் பக்கத்துல வந்து உமிழ்ந்திருக்கிறாரு. He has come near and he has spat on his eyes. அவனுக்கு ஒன்றும் தெரியல, அப்படியே உடம்பு திமிரிட்டு அப்படியே ஒருவேளை உடம்பு அசைச்சிட்டு நின்றுருக்கலாம். ஒன்றும் தெரியல, மரங்கள் மாதிரி மனுஷங்க தெரியுறாங்க ஆண்டவரேன்னு சொல்லியிருக்கலாம். Maybe he would have had a shake in his body and he would have said like, God, I'm seeing people as walking trees. ஆண்டவர் அவன் தோள் மேல் கைகளை வைக்கிறார். Now Jesus is touching, laying his hand upon him. அவன் முகத்தை திருப்புகிறார். He is turning his face. இப்படி பார்க்கிறாரு. Now he is looking at his face. தெரிகிறதா? Don't you see? அவன் உடனே பார்வை தெளிவடைந்ததை பார்க்கிறோம். We see that he immediately says, I am able to see everything clearly. அவனுக்கு ஒரு க்ஷணத்தில் எல்லாம் மாறுது. In a moment everything is changed for him. உடனே அடுத்து நடக்கிற காரியம் பாருங்க. சீஷர்கள் வந்து இப்பவும் புரியல. அவங்க ஆரம்பத்தில் இருந்தே பரீட்சையில அங்க தப்பான சாய்ஸ் எடுத்துட்ட மாதிரி முடிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. Even now the disciples did not understand what Jesus is doing. They are blinking. அவன் கரத்தை பிடித்து, ஆண்டவர் அவனுடைய கரத்தை பிடிச்சு அவன் சுகமடைஞ்ச உடனே
உன் கிராமத்திற்கு போகாதே. And he sent him to his home, saying, do not even enter the village. இதை யாரிடமும் சொல்லாதே. Don't say about this to anyone. ஏன்? Why? இதுல ஒரு அழகான ஒரு காரியம் ஒளிஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். There is a great truth lying in this particular passage. நாம் வேதத்தை சற்றே வேற ஒரு பரிமாணத்தில் பார்ப்போம்னா, If we will understand the word of God in a different dimension, மார்க்கு சுவிசேஷத்துல ஆண்டவர் தான் மெஸ்ஸியா என்பதை அறிவிக்க தாமதித்துக் கொண்டே வருவதை பார்க்கிறோம். in the book of Mark we could understand that Jesus is slowing down to reveal himself as the Messiah of God. சுகம் அடைந்தவர்கிட்ட என்ன சொல்றாரு? சுகம் பெற்றவர்கிட்ட what does he say to the person who is healed? யாரிடமும் சொல்லாதீங்க. Don't go and say to anyone. யார்கிட்டயும் சொல்லாதீங்க. Don't go and say to anyone. அப்போ அவர்கள் எல்லாரும் பல பேர் அப்படி போறாங்க, அதன்படி நடக்கிறத பார்க்கிறோம். அதன்படி இந்த மனிதனும் போனதை நாம் பார்க்கிறோம். And then we learn in the word of God that many got healed and they went away from him. ஏன் இந்த அற்புதம்? Why this particular miracle? ஏதுக்கு அதுக்கு ரெண்டு படிகள்? Why there is two process? இது இரண்டு வகையில நம்ம புரிஞ்சு கொள்ள போறோம். We can understand this particular two steps in two different ways. ஆண்டவர் எருசலேமுக்கு போகிற வழி, எரிகோவில் இருந்து எருசலேமுக்கு போகிற வழியில, when Jesus was traveling on the way from Jerusalem to Jericho, உங்களுக்கு ஒரு அத்திமரத்தை அவர் சபித்தது ஞாபகம் இருக்கும். you would know about the fig tree that was cursed. கனிகளை தேடுறாரு, இலைகள் searching for the fruits. நிறைய இலைகள் இருக்கு. There were too many leaves. இலைகள் இருந்தா கனிகள் இருக்கணும். If there is so many leaves there should be fruits. ஆனா இலைகள் இருக்கு, கனிகள் இல்ல. But there is so many leaves but there is no fruits. ஆண்டவர் சபிக்கிறார். Now Jesus is cursing it. அதன்படியே அத்திமரம் பட்டு போகிறது. Immediately the fig tree withered. அப்போ அந்த சீஷர்களுக்கு என்னவென்று கேட்கும்போது அவர் அதை விளக்குகிறார். And then when the disciples inquired of the Lord, what is this? Jesus is explaining about it. இது ஒரு நடைமுறை உதாரணம். This is a practical example. இதுவும் சீஷர்களுக்காக அவர் செய்த ஒரு நடைமுறை உதாரணம். This is also a practical example that he performed for his disciples. அவர்களுடைய விசுவாசம் பலப்படத்தக்கதாக அவர் அப்படியாக அந்த காரியத்தை செய்கிறார். God wanted to strengthen their faith and so he is performing this miracle. அவர்கள் அவரை புரிந்து கொண்டது பூரணமான அளவில் இல்லை என்பதை அதற்கு முந்தின வசனங்கள்ல பார்க்கிறோம். In the verses before we can understand that they did not understand Jesus in the way they would have in a perfect manner. ஆண்டவர் 8:18 கடிந்து கொள்கிறார், உங்க கண்கள் இருந்தும் குருடா இருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொள்கிறார் ஆண்டவர். In Mark chapter 8 and verse 18 we also see, having eyes do you not see? அப்போ அந்த குருடனுக்கு மாத்திரம் இல்லை பாடம். This lesson is not only for that particular blind man. சீஷர்களுக்குமான ஒரு பாடம். This miracle is also a lesson for the disciples. அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு பாடம். They also have a lesson that they ought to know. ஏன்னா அதற்கு பின்பு நம்ம வருகிற காரியத்தை பார்க்கிறோம். அதற்கு பிறகு நேராக அந்த சம்பவத்திற்கு பிறகு if we can there is another incident that is happening after this particular incident. நமக்கு அங்கிருந்து கிளம்பி பிலிப்பி பிசிரியா பட்டணத்திற்கு போகிறார். So immediately they went from the village of Caesarea to the village of Caesarea Philippi. அங்கு நாம் எல்லோரும் அறிந்திருக்கிற அற்புதமான கேள்வி அவர் கேட்கிறார். And then at that particular place he is asking the wonderful question that we all know. என்னை யார் என்று சொல்கிறீர்கள்? Who do people say that I am? அதற்கு பதில் பேதுரு சொன்னதை நாம் எல்லோரும் அறிவோம். And we know what Peter answered him. பேதுருவுடைய பார்வை எப்படி அவனுக்கு மெல்லிய படலமாக தெரிந்ததோ அதை போல அவருடைய மெஸ்ஸியாவின் காரணத்தை மாத்திரம் பேதுரு சொல்கிறான். And then Peter is just partly being revealed. Peter says that you are the Messiah, the Son of the living God. ஆனால் ஆண்டவர் தன் பாடுகளை பற்றி சொல்லும்போது உடனே இது உமக்கு நேரிடக்கூடாது என்று அவரை கண்டிக்கிறான். And but he is revealed about that Jesus Christ is the Son of God, but when he spoke about the death and the persecution, he did not want that to happen. அந்த இரண்டாவது தெளிவான பார்வை அதற்கு பின்பு அவருடைய உயிர்த்தெழுதலில் நிகழ்கிற ஒரு காரியம். And the second healing of his spiritual eyes happens after the resurrection. ஆக இது அந்த சீசர்களுக்கான ஒரு நடைமுறை உதாரணமான ஒரு பாடம். உடனடியாக விளங்குவதல்ல, காலப்போக்கில் இந்த அற்புதத்தின் அடையாளத்தை அர்த்தத்தை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். So this particular miracle of healing the blind man
is a practical example for this particular disciples, that they would not understand things immediately, but they would understand the revelation as time passes by. இன்னொரு பரிமாணத்தை நம்ம பார்க்கிறதா பேசணும். We also spoke that we will understand again in a second dimension as well. இந்த அற்புதம் நமக்கான ஒரு பாடம். This miracle is a lesson for us. அன்பானவர்களே, இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவர்கிட்ட வராங்க. Today many people are coming to Jesus. அநேகருக்கு அந்த முதற் பார்வையிலே தெளிவில்லாதபடி திகைத்து போகிறார்கள். Many people do not see at the first instance, and they are taken aback. இது எல்லாருக்குமான பொதுவானதல்ல, ஒரு சிலருக்கு நான் சொல்றேன். It is not applicable to all, but to few people I am talking about. ஆண்டவர் ஒவ்வொருவரிடமும் ஒவ்வொரு பிரத்யேக வழியில் அவர்களை கைக்கொள்கிறார் என்பதை நாம் நினைவில் வைத்திருக்கிறது நல்லது. God draws each one in a very specific way, so everything is not related to everyone. அவங்க ஆண்டவரை பார்க்கறாங்க. So they are looking at Jesus. முதல் தொடலை உணர்றாங்க. They are enjoying the first touch. அவங்க எந்த இடத்துல இருக்காங்களோ அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் கூட்டிட்டு போறாரு. Now God is moving them from the place where they are to another place. அவங்க கிட்ட பேசுறாரு ஆண்டவர். God is speaking to them. ஆனாலும் அவர்கள் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிவதில்லை. But even then they do not know him in the manner that they ought to know him. தன் வாழ்க்கைக்கான பெரிய மாற்றத்தின் வாசலுக்குள்ளாக நுழைந்திருக்கிறார்கள் என்பதை அவர்கள் அறியாமல் போகிறார்கள். Many times they enter, but without even the knowledge that they have entered into a place of greater transformation of their life. ஆலயத்திற்கு வருகிறார்கள். They are coming to church. பல அற்புதங்களை பார்க்கறாங்க. They are seeing a lot of miracles inside. பல ஆச்சரியங்களை பார்க்கறாங்க. They are seeing a lot of wonders inside. இந்த ஆண்டவர் என் வாழ்க்கையின் தேவைன்னு உணர்றாங்க. They understand that God is the need of my life. அவர்கள் அந்த கிராமத்துக்கு வெளியே போனது போல இவர்களும் போகிறார்கள் ஒரு எல்லைக்கு. They also just like how this blind man went out of the village, these people also move out of certain boundaries. அந்த குருடனுக்கு அல்லது அந்த பார்வையற்றவனுக்கு தன்னை கூட்டிக் கொண்டு போவது யார் என்று தெரியாமல் அவன் போயிருந்திருக்க முடியும். This blind man would not have known like who is taking him. ஆண்டவர் தான் கையை பிடிச்சு கூட்டி போனார்னு அவனுக்கு தெரியாது. He would not have understood that Jesus Christ is holding his hand. அதை சொல்ல வந்தவங்க எல்லாம் கிராமத்தை வெளியவே தங்கிட்டாங்க. But everyone who can say him that particular fact are outside the city. They have rested inside the city. வாயடித்து போன அப்போஸ்தலர்களும் எதுவும் சொல்றது இல்ல. Now the disciples who are to talk are there also have closed their mouth. எப்பவும் முந்திரி கொட்டையான பேதுரு கூட இப்படியான சந்தர்ப்பங்கள வாயை பொத்திட்டு பேசாம இருக்கிறத பார்க்கிறோம். Even the Peter himself did not reveal, he has also shut his mouth. அதே போல அந்த புதிதாக வந்த மக்கள் ஆண்டவர் தம்மை ஒரு பாதை வழியாக கூட்டி போகும்போது அது தற்செயல் என்று நினைக்கிறார்கள். Many people who follow Jesus today, when God is taking them to a peculiar path, they just think that this is just a circumstance. ஆண்டவர் தாம் அழைத்து போகிறார் என்பதை அறியாதிருக்கிறார்கள். But they don't understand the fact that God is taking them through that particular path. அவர்களுக்கு ஒன்றும் புரியவதில்லை. They don't understand anything. உண்மைகளை நிழலாட்டமா பார்க்கறாங்க. They are seeing the truth in a manner like a shadow. மனிதர்களை மரங்களாக பார்க்கிறோம் ஆண்டவரே, எனக்கு வெறும் நிழலாட்டம் தெரியுதுன்றாங்க. God, I am seeing people like walking trees. I'm just looking a shadow. போடா டேய் ஆண்டவர் விட்டுறது கிடையாது. But God doesn't leave them just saying like you don't deserve. ஆண்டவரே, நான் மனுஷர்களை மரங்களாட்ட பார்க்கிறேன் அப்படின்னு இவர்கள் நினைக்கிறப்போ, when the people think like God, I'm seeing people like walking trees. கைப்பிடித்து அழைத்து போகிற கர்த்தர், the God who is holding you by his hand and who is taking you, உன் தோளின் மேல் கை வைத்து, he is laying his hand on your shoulders, உன் முகத்தை தொட்டு திருப்பி, he is touching your face to look at him, உங்களை ஏறிட்டு பார்க்கிறார். he is looking at you. நாமும் முற்று பார்க்கும்போது அவரை தரிசிக்கிறோம். When we look at him, we have a gaze at him. தேவையெல்லாம் அந்த குருடன் எங்கும் போகாமல் அவரோடே இருந்த விஷயம் மாத்திரம்தான் பிரதானம். All that is needed in this whole subject is that the blind man has to be alone with Jesus. பர்திமேயுக்கு இருந்த விசுவாசம் அவனுக்கு இருந்ததா? இல்ல. Did he had the faith that Bartimaeus had? பர்திமேயு தாவீதின் குமாரனேன்னு சொல்லி மெசியாவை பற்றின தன் நம்பிக்கையோடு அவன் அலறத பார்க்கிறோம். The blind man Bartimaeus, he had
a revelation about Jesus, you are the son of David. இந்த மனிதனுக்கு இவர் மெஸ்ஸியாங்கிறது கூட தெரியாது. This particular man did not know that he is Messiah. ஆனா கூட இருந்து சொல்றாங்க, ஒரு அற்புதர் வராரு, ஒரு மெஸ்ஸியா வராரு, அவர் உனக்கு பார்வை தருவார்ன்ற ஒரு வார்த்தையை மாத்திரம் சொல்லி இருக்கணும். But maybe the people around him would have said a word to him that Messiah is coming, he might heal you. நான் விசுவாசிக்கிறேன், அவன் இன்னும் சொல்லல. But I believe that he did not still have that understanding. ஆனா அவர்கள் கேட்ட வார்த்தை நிமித்தம் அவன் தனக்கு பார்வை கிடைக்கும் என்று நம்பினான், போனான், பார்வையை பெற்றுக்கொண்டான். But what we see is because of the words of the people, he believed, he went with Jesus and he received his sight. அன்பான சகோதரனே சகோதரியே, My dear brother and sister, ஆண்டவரை பற்றின விதை உங்க மனசுல விழுந்திருக்கு. God has laid the seed of his word. ஆலயத்துக்கு வரீங்க, You are coming to the church, பேசுறீங்க, you are talking, நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. oh it looks like everything is good. ஆனால் ஆண்டவரின் முகத்தை பார்க்க முடியாதபடி ஏதோ நிழலாட்டமா இருக்கிறது. But you are not seeing the face of God, but something looks like a shadow. அன்பானவரே, My dear, கடவுள் உன்னை முன்குறித்திருக்கிறார். God has a plan for you. சகோதரியே, கடவுள் உன்னை My முன்குறித்திருக்கிறார். dear sister, God has predestined you. உன் முகத்திற்கு வெகு அருகில் நின்று உன் கண்களை உற்று பார்க்கிற ஆண்டவர் உன்னை கவனித்திருக்கிறார். God who is standing near you and who is gazing at you is looking at you today. அவனை ஏறிட்டு பார்த்தார்னு வசனம் சொல்லுது. The Bible says he looked at him. ஆண்டவர் உங்களை பார்க்கிறதை நீங்க உணர்கிற தருணம். This is the time that you have to understand that God is watching you. நிழலாட்டமாக இருக்கிற கண்களின் பார்வை தெளிவு பெறுது. Those things that cover your eyes and making you see like a shadow should be removed. இன்னும் டைலமாவில் இருக்கிற சகோதரனே சகோதரியே, Still those brothers and sisters who are in a dilemma, உன்னை அழைத்தது கர்த்தர்தான். God has called you. உன்னை தான் அவர் அழைத்துக் கொண்டு ஆலயத்திற்கு வர வைத்தார். God has called you only. God has called you and he has brought you inside this church. உன்னை பிடித்திருக்கிற அவருடைய கரத்தை நீ அறியாமல் இருக்கலாம். You might not have known about the hand of God that has caught you this evening. ஆனால் அவர் உன்னை மறக்கவில்லை. But he has not forgotten you. அவர் உன்னை மறுபடியுமாக சரியாக்க விரும்புகிறார். He wants to heal you again. உன்னுடைய ஏக்கத்தை, உன்னுடைய உண்மையறியாத காரியத்திலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். He wants to heal you from your situation of not knowing the truth. உன் முகத்திற்கு நெருக்கமாக இருக்கிறார். He is very close to your face. நீ கண் விழித்ததும் அவர் முகத்தில் தான் முழிக்கணும். When you open your eyes, you will have to open your eyes in his face. அந்த பார்வையற்றவன் கண் விழித்ததும் தன் முகத்திற்கு மிக அருகில் இருக்கிற ஆண்டவரின் முகத்தை பார்த்தவுடனே அவனுக்கு எப்படி இருக்குன்னு யோசனை பண்ணி பாரு. Just imagine when the blind man opened his eyes, the moment he opened his eyes, he saw the face of Jesus. உடம்பெல்லாம் சிலிர்த்து அழுது இருக்கணும். Maybe his body would have shaken and he would have teared. உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர், God who is compassionate about you. அவருடைய கரங்கள் உன் தோளின் மேல் இருப்பதை நீங்க உணர்ந்திருக்கிறீங்களா? Have you ever understood that the hand of the compassionate God on your shoulders? அவர் உங்களை ஏறிட்டு பார்க்கிறதை புரிஞ்சிருக்கீங்களா? Have you ever understood the God who is watching over you? தேவையெல்லாம் நீங்க இருந்து சுகத்தை அவன் எதிர்பார்த்து காத்திருந்ததை போல உங்களை பூர்ணமாய் அவருக்குள் ஒப்பு கொடுக்க நீங்க காத்திருக்கிறது தான். All that is required is that just as how this blind man waited with him all alone, all that is required is to wait for him. அவரை நோக்கி பார்த்த கண்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. Every eyes that has looked upon him has not been put to shame. கண்களில் பார்வை பெற்ற பிறகு After his sight was restored, அவன் எப்படி இருந்தானோ அப்படி இல்லை. he was not in the same manner how he was before. அவர் சொன்ன வார்த்தையின்படி போகிறான். He acted based on the word of Jesus. பார்வை கிடைச்சோன்னா நான் எங்க வீட்டில் போய் சொல்லணும், அப்படி சொல்லணும், இப்படி சொல்லணும்னு சொல்லி அவன் எந்ததும் பண்ணல. அவர் வார்த்தைகளின்படி நடக்கிற காரியத்தை பார்க்கிறோம். Immediately after he received his sight, he did not say like, I have to go to my family, I have to see my people, but he just obeyed as Jesus said. நாமும் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். Even we can enjoy this miracle in our lives. இந்த அனுபவத்தை நம்மில் பலரும் ஒருவேளை உங்களுக்கு பெற்றுக்கொள்ள அவர் உங்களை அழைக்கிறார். Today Jesus is calling you to enjoy this miracle in your life. அவர் உங்கள் வாழ்க்கையில் எப்படி செயல்படுவார் என்பதே தெரியாது. We do not know how he will intervene or how he will work in your lives. எந்த அளவிற்கு உங்கள் வாழ்க்கையில் வருகிறார் என்பதே உங்களுக்கு தெரியாது. Many times we do not even know like to how much extent he will come in our lives. உங்களின் செயல்பாடுகள்
அவருக்கு ஏற்றதாக இருக்கும்போது ஏற்ற வேளையிலே ஏற்ற விதத்திலே ஏற்ற வகையிலே ஏற்ற நேரத்திலே உங்களை தொடுகிறவராயிருக்கிறார். In his time, in the right time, in his appointed time, he is ready to touch you. அவரை வழிநடத்துகிற மக்களுக்கான ஒரு சிறு கதையை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். Let me tell you a small story about the people whom God guides. அதாவது கொஞ்சம் குறைய இப்படியான மக்களை வழிநடத்துகிறவர் அவர்களுக்கான ஒரு கதையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். I just wanted to talk about God, about how God guides his people. அமெரிக்க தேசத்திலே ஒரு கருப்பு பிரசங்கியா இருந்தார், கருப்பின பிரசங்கியா இருந்தார். There was a black pastor in the country of America. அவர் ஒரு கன்வென்ஷன் ஒரு இடத்திற்கு கன்வென்ஷன் கூட்டத்திற்கு போகும்போது அந்த கன்வென்ஷன் முடிந்த பிறகு அவருக்கு நடுராத்திரியில், அதாவது ஒரு 12-1 மணிக்கு தான் மெட்ரோ ட்ரெயின் இருக்கும். So he would have a metro train at the midnight after he finishes his convention. அவர் தன்னுடைய பிரசங்கத்தை முடித்த உடனே நடுவில் இருக்கிற ஒரு ஹோட்டல் போவார். ஹோட்டலில் போய் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. So what he would do is after his meetings he would go to a particular hotel and he would relax to a restaurant and he would relax for some time. ட்ரெயின் டைம் வந்த உடனே கிளம்பி போயிடுவாரு. So immediately when the time of arrival would come, he would just leave. ஒரு முறை அவர் போய் உட்கார்ந்து காஃபி டீ எல்லாம் சாப்பிட்டு இருக்கிறப்போ One time when he went there, when he was having his coffee and he was refreshing himself, ஒரு பெண் பக்கத்து மேஜையில வந்து உட்கார்ந்ததை கவனிக்கிறார். He saw a woman coming and sitting near his table. அவர் பார்த்தாரு. He looked at her. ஒருவேளை ஆண்டவருக்கான ஆயத்தமா, ஆண்டவருக்கு இந்த மக்களுக்கு, இந்த பொண்ணுக்கு நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லாமா அப்படின்னு யோசிச்சாரு. He was thinking in his mind, maybe I should share the gospel of Jesus. எப்படி ஆரம்பிக்கிறது? How should I start? ஆனா அதுக்கு இவர் தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பெண் அழுக ஆரம்பித்தாள். But even before he started, the lady started to weep. ஆண்டவரே, எனக்கு இன்னும் யாருமே இல்லையா? God, do I not have any, not even one person for me? போன வருஷம் என் பிறந்த நாளுக்கு, last year for my birthday, பலர் இருந்தாங்க. There were so many people. இன்னைக்கு எல்லாம் எங்க போனாங்க? Where are those people today? என் வாழ்க்கை தோல்வி அடைஞ்சிருச்சு. My life is a failure. எனக்கு வெறுத்து போச்சு. My life is a rejection. என் எல்லா உறவுகளும் பொய்ன்னு புரிஞ்சிருச்சு. I could understand all the relationships are just a fake relationship. நான் எதுக்கு உயிர் வாழணும்? Why should I live? போதும், இந்த வாழ்க்கை எனக்கு போதும். It's enough, God. குலுங்கி அழ ஆரம்பிச்சார். She started to cry so much. இவரை போதகர் பார்த்து, இந்த பிரசங்கர் பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அப்புறம் அந்த பெண் எழுந்து போயிட்டா. The preacher was looking at her and then immediately the lady left. அவர் போனதுக்கு அப்புறம் இவர் அந்த ஹோட்டல் முதலாளிட்ட போனாரு. Immediately after she left, he went to the owner of the hotel. சார், நான் ஒரு காரியத்தை செய்ய விரும்புறேன். God, I wanted to do something. இங்க வந்து உட்கார்ந்து அழுத அந்த பெண் யாருன்னு எனக்கு சொல்வீங்களா? Sir, would you please tell me about the lady who came and sat here? இல்ல, ஐயோ, அந்த பெண்ணை பத்தி கேட்காதீங்க. அவ வந்து இந்த ரெட் லைட் ஏரியால இருந்து வந்த ஒரு பெண். Owner of the hotel said, like, don't ask about her. She's a woman who is coming from the red light area. ஜாக்கிரதையா இருங்க. Be careful. அவங்க கிட்ட பழகாதீங்க. Don't even have a relationship with her. எதுக்கு கேக்குறீங்க? Why are you asking this? இல்ல, நாளைக்கு அவளுக்கு பர்த்டே. Tomorrow she has her birthday. நான் அவளுக்காக ஒரு பர்த்டே கேக் வாங்கி அவளுக்கு கொடுத்து எல்லாரும் சுற்றி நின்னு பர்த்டே பாட்டு பாடணும்னு விரும்புகிறேன். I wanted to buy a birthday cake and then stand with her and I wanted to celebrate. முதலாளி முழிக்கிறாரு. Now this owner of the hotel is now just என்ன பாஸ்டர், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படியான ஒரு முடிவு எடுக்கிறீங்க? Pastor, what happened to you? Why are you doing this? அவ அன்புக்காக ஏங்குறா. She is longing for love. அவ அன்புக்காக காத்திருக்கிறா. She is longing for love. அவளுக்கு அந்த ஒரு வாய்ப்பை நம்ம ஏன் கொடுக்க கூடாது? Why should we not give an opportunity to know the love of God? நான் ஃபுல்லா பே பண்ணிறேன் உங்களுக்கு. I will pay everything. நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. Please arrange this. அவரு பாதி மனசுல சரின்ட்டாரு. Half mind he said okay. அடுத்த நாள் ராத்திரி The next day came. அழகான கேக் ரெடியா இருக்கு. There was a wonderful beautiful cake. அந்த பாஸ்டர், இந்த பிரசங்கியாருக்கு உட்கார கூட முடியல. ஒரே த்ரில்லிங்கா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அவ எப்படி பண்ணுவா அப்படின்ட்டு. So the pastor could not even sit. He is so excited. அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் தாமதமா வரா. And then this particular girl is coming a little more later. வந்து உட்கார்றா. She came and sat. இவர் பார்க்குறாரு முதலாளிய. He is looking at the owner of the hotel. ஓகே அப்படின்றபடி தலையசைக்கிறாரு. He is just giving a signal to the owner of the hotel. அந்த வெயிட்டர்ஸ் எல்லாம் வராங்க. So all the waiters are coming. ஒரு அழகான கேக் எடுத்துட்டு வராங்க. So they are bringing a wonderful cake. அவ முன்னாடி வைக்கிறாங்க. They are keeping that wonderful cake before him. தலையை குனிஞ்சு அழுதுட்டு வந்து நிமிர்ந்து பார்க்கறா. Now the one who's weeping, now he is lifting her eyes. எங்க வைக்கிறீங்க?
உங்களுக்கு தான் வைக்கிறோம். So to whom are you keeping this? So the waiter say like, for you, it is for you. எனக்கா? Is it எனக்கு for தானா? me? Is it for me? ஆமா, உங்களுக்கு தான். Yes, it is for you. ஐயோ, இது என்னது? Ayyo, why this for me? அதுக்குள்ள வெயிட்டர்ஸ் எல்லாம் வந்துட்டாங்க. Immediately all the other waiters came. எல்லாம் சேர்ந்து ஹாப்பி பர்த்டேன்னு அந்த பாட்டு பாடுறாங்க. So everyone came and then they are all singing happy birthday. போதகருக்கு ரொம்ப சந்தோஷம். Now the pastor is எல்லாம் பெர்ஃபெக்ட்டா நடந்துட்டு இருக்குது. அவர் சொன்னபடி பண்ணாரு, எல்லாம் பண்ணாருன்னு. அந்த பெண்ணுக்கு வந்து இப்ப நான் சொல்ல போறேன், உன்னை நேசிக்கிற ஒருத்தர் இருக்கிறார். Now I wanted to tell that particular girl that there is someone who is loving. உன்னை அருமையா நேசிக்கிற ஆண்டவர் ஒருத்தர் இருக்கிறார். There is a God who is loving you so dearly. நீ அழுகாத. Don't cry. நீ கவலைப்படாத. Don't worry. உனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லாத. Don't say that you have nobody. உலகத்தின் அனைத்து உறவுகளும் பொய்த்தாலும் ஆண்டவர் உன்னை கைவிடுகிறவரே கிடையாது. Even though every relationship of this earth is fainting, but God does not leave you. அழகான வசனங்கள் எல்லாம் மனசுக்குள்ள அப்படியே கோத்து வைக்கிறாரு. So in his heart he is arranging all the verses. அவளுடைய எதிர்வினையை பார்க்க காத்திருக்கிறாரு. So he is waiting for her reaction. எல்லாம் கட் பண்ணி அவ இது பண்ணுவான்னு பாக்குறாங்க. So everyone are waiting to watch and see that she will cut the cake. அவ கேக் அப்படி பிடிச்சா, சிரிச்சா, தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டா. So she held the cake, she crushed the cake and she threw it away and she போறப்போ இன்னும் புலம்பலோட அழுது ஓடி போனா. So she ran away and she wept and cried and she ran away. போதகர் அப்படியே சிலையா வந்துட்டார். Now the pastor became a statue. என்ன ஆண்டவரே? ஏன் ஆண்டவரே இது? Why God? ஆண்டவரே, ஒரு ஆத்மா உங்களுக்காக நான் ஆதாயம் பண்ணிட்டு இருந்தேன். God, I was saving a particular soul. இந்த ராத்திரியில ஒரு பாவியை உங்களுக்காக நான் பண்ணப்போ ஏன் முயற்சி நீங்க ஆசீர்வதிக்கல? God, why did you not bless the initiative that I took to bring her to Christ? ஆரம்பத்திலே நீங்க தடை பண்ணிருக்கலாம்ல. Why could you could have stopped in the very first instance? நான் இந்த பணத்தை இவ்வளவு செலவு பண்ணி I would have not spent so much. இவ்வளவு பதற்றத்தோட காத்திருந்து I waited with all excitement. நான் ஜெபம் பண்ண அவளுக்காக. I prayed for her. அவ தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டா. But she threw everything. ஏன் ஆண்டவரே? Why? ஆண்டவரே, எனக்கு புரியலப்பா. God, I cannot understand this. ஏன் இப்படி பண்றீங்க? Why is it happening? அப்படியே தலையை கனிஞ்சு ஒரு நிமிஷம் கண்ணீரோட ஜெபம் பண்ணிட்டு, So he bent his head and he started to weep. ஓகே ஆண்டவரே, நீங்க உங்க நினைப்பு வேற, என் நினைப்பு வேற ஆண்டவரே அப்படின்ட்டு வராரு. God, I know one thing, your thoughts are not my thoughts. அந்த முதலாளி கிட்ட போறாரு. And he went to the owner of the hotel. பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்து விட்டு கொடுக்குறாரு. He took the எவ்வளோ ஆச்சு சொல்லுங்க. சாரி, நீங்க சொன்னபடி நான் கேட்டிருந்துக்கணும். He said like he gave the money and said like, sorry, I should have listened to you. அந்த முதலாளி இந்த பணம் எனக்கு வேண்டாம்னாரு. And the owner said like, no, I don't want this money. Why? 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 நிமிர்ந்து பார்க்கிறார் அவர் அந்த முதலாளிய. And he looked at his eyes. அவர் கண்கள்ல கண்ணீர். The owner of the hotel was in tears. ஏன் நீங்க அழுகிறீங்க? Why are you crying? நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? எந்த சர்ச்சுக்கு நீங்க பாஸ்டர்? So the owner of the hotel now is asking like, என்ன கேள்வி இது? Which church are you pastoring? Like he's asking a question. அந்த ஆலயத்திற்கு நான் வரணும். I want to come to that church. என்னைக்கு ஒரு சம்பந்தமில்லாத ஆத்துமாக்காக பணத்தை செலவு பண்ணி நடுராத்திரியில காத்திருக்கிற ஒரு போதகர் இருக்காரோ, அந்த போதகரோட ஆலயத்திற்கு நானும் வரணும். I want to come to the church of that pastor who will spend his money and energy for someone. எந்த ஆண்டவர் உங்களை அப்படி செய்ய உந்தி தள்ளினாரோ அந்த ஆண்டவர் எனக்கும் வேணும். I want that Jesus who pushed your heart to do this particular act. எதிர்பார்ப்புகள் இல்லாம செய்யற அன்பு செய்ய உங்களை உந்தி தள்ளின அந்த ஆண்டவர் எனக்கு வேணும். I want that Jesus who persuades you to work for him without an expectation. இந்த பணம் எனக்கு வேண்டாம். I don't want this money. I want your God. I want your God. நான் உங்க தெய்வம் எனக்கு வேணும். உங்க கடவுள் எனக்கு வேணும். I want this God. அதை விட பெருசு எனக்கு வேற ஒண்ணும் இல்லை. There is nothing bigger than this. போதகர் மண்டியிட்டு அழுதார். Now the pastor started to weep in kneeling down. என்ன ஆண்டவரே, நீங்க உங்களுடைய வழிகள் மறுபடி நான் ரெண்டாவது தடவையா நான் தப்பா பிரிச்சுட்டேன் ஆண்டவரே. He started to weep saying like, God, I did not understand your ways for the second time. Your ways are always wonderful. Your ஆண்டவரே, உங்களுடைய வழிகள் எல்லாம் ஆச்சரியமானவைகள். ஒப்பு கொடுத்து 2 பேரும் அவருக்கு சொல்லி சர்ச்சுக்கு வர்றதுக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. அன்பானவர்களே, இந்த கதை
இந்த சம்பவம் இது கதையல்ல, நடந்த ஒரு சம்பவம், நான் படித்த ஒரு சம்பவம். This is not a story but a real incident that happened. ஆண்டவர் ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு விதமாக செயல்படுறார். God works in everyone's life in a different, peculiar manner. ஆண்டவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. God has a unique way of working for each one here. ஆண்டவருடைய அற்புதங்கள் நீங்க பாத்தீங்கன்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கும். Even if you will see the miracles of God, God has a way for, a unique way for everyone. டெம்ப்ளேட் படி ஆண்டவர் அற்புதங்கள் பண்றது கிடையாது. பர்திமேயுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. God does not work by templates. God has a way for Bartimaeus. யோவான் சுவிசேஷத்துல பிரவி குருடனுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. So God has a way for the another blind man in the book of John. இந்த 8:22 குருடனுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. There is a different way for the blind man in Mark 8:22. உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு. God has a different way for you. சந்தேகப்பட்டு கொண்டிருக்கிற உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. He has a different way for those who are doubting here today. ஆண்டவருடைய பிரமிச்சு பார்க்கிற உங்களுக்கு ஒரு வழி வச்சிருக்கிறாரு. Those who are looking at Jesus with astonishment, God has a way for you. அவரை புரிந்து கொள்வோமா? Will we understand him? அவரை ஏற்றுக்கொள்வோமா? Will we accept him? எவ்வளவு பெரிய கடவுளை நம்ம ஆராதிக்கிறோம். What a great God are we worshiping today. எத்தனை மகத்துவம் உள்ள தெய்வத்தை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். How wonderful God, how great and wonderful God are we worshiping this evening. இருதயத்தின் சிந்தனைகளை ஆழ அறிந்து அதற்கேற்றபடி அற்புதங்களை செய்கிற ஆண்டவரை அல்லவா நம்ம ஆராய்ந்து We are கொண்டிருக்கிறோம். worshiping a God who understands the thoughts deep in our hearts and reacts in such a way. Such a God are we not worshiping. இன்னும் சந்தேகங்களோடு இருக்கீங்களா? Are you still doubting this evening? நோ. கொஞ்சம் ஒத்து பாருங்க. உங்க தோள் மேல் அவர் கை இருக்கு. உங்களை உற்று பார்க்கிறார். நீங்கள் கண் திறந்து அவரை பார்க்க அவர் காத்திருக்கிறார். Just watch keenly. His hands are on your shoulders and he's looking at you. He's waiting for you to open your eyes. நீங்க கண்களை தெரிந்ததும் அவர் முகத்தை பார்க்க போறீங்க. When you open your eyes, you will see. சந்தேகமே இல்லை. No doubt about it. வேண்டியதெல்லாம் நீங்க கண்களை திறக்கணும். All that is required is for you to open your eyes. குருடனின் கண்களை கர்த்தர் திறந்தார். God opened the eyes of this. இன்றைக்கு நாம் அநேகரின் கண்களை கடவுள் திறக்க போகிறார். God is going to open eyes of many here today this evening. ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாமா? Can we pray to the Lord? பரிசுத்தமான அன்பின் தகப்பனே, Oh great and holy God, ஆண்டவரே நீர் எவ்வளவு அற்புதமானவர் சுவாமி. how wonderful are you. நாங்கள் நினைக்கிறதற்கும் யோசிக்கிறதற்கும் அதிகமாய் கிரியை செய்ய வல்லமையுள்ள கர்த்தர் சுவாமி. You are a God who can act more than our understanding and what we think. தகுதியற்றவர்களாய் நாங்கள் இருந்தபோதும் தாராளமாய் ஏராளமாய் பெருகுகிற உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம் சுவாமி. Though we are unworthy, thank you for working in our lives. நாங்கள் கண் விழித்ததும் உமது முகத்தில் தரிசிக்கிற பாக்கியத்தை தாங்க. Give us the grace to look at you the moment we open our உங்க கைகளின் வெதுவெதுப்பான தொடுதலை உணர்கிற உணர்வுள்ள இருதயத்தை தாங்க. God, help us to feel the warmth of your hand in our shoulders. எங்கள் மேல் கைகளை வைத்திருக்கிற உம்முடைய கரங்களின் அன்பை அறிந்து கொள்ள எங்களை உணர்வுள்ளவர்களாக மாற்றுங்க. Help us to understand the love of the hands that you have placed upon us. எங்களை தாழ்த்துகிறோம். God, we humble ourselves. எங்களை தாழ்த்துகிறோம். God, we humble ourselves. எல்லாவற்றையும் எங்கள் அன்பின் ஆண்டவர் அருள்நாதர் யேசுவாவின் அற்புதமான நாமத்திலே பாதம் பணிந்து ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. We ask all of these things in the mighty name of our Lord and Savior Jesus. ஆமென்.